வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மொறுமொறுப்பான மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, மீனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய். இங்கே நான் வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். எல்லா மசாலா பொடியும் உப்பையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே லெமன் ஜூஸ், சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். மசாலா மீனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இவ்வளவுதான். மீன் குறைஞ்சது 1/2 மணி நேரம் மசாலையில் ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகினதுக்கு அப்புறம் மீனை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 2 நிமிஷம் பொரிச்சுக்குவோம். நான் லோ டு மீடியம் ஹீட்டில் தான் மீனை பொரிச்சு எடுக்கிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், மீன் தயாராகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு தட்டில் எடுத்து வைக்கலாம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா மீனில் இருந்த மசாலா எதுவுமே எண்ணெயில் வந்து ஒட்டலை. நீங்களே பாருங்கள், நம்ம எந்த கலர் பொடியுமே சேர்க்காம எவ்வளோ சிவப்பாக மீன் வந்திருக்குன்னு. மொறுமொறுப்பான மீன் வறுவல் தயாராகிடுச்சு. இதே மெத்தட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் டேஸ்டி ஹோம் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.